அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு செல்ஃபாலஜி டிவியின் சார்பாக பொலிட்டிக்கல் அவேர்னஸ், அரசியல் விழிப்புணர்வு என்பதை பற்றிய தலைப்பின் கீழே நான் உணர்ந்ததை பேச நினைக்கின்றேன். இன்றைக்கு அரசியல் எப்படி நடக்கிறது என்றால், ஏதோ 2026 தமிழ்நாட்டில் தேனாறு ஓடப்போகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ற ஒரு நிலையை காண்பித்து, இந்த தமிழக பூமியே ஒரு பெரிய புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட போகிறது, ஜாதி மதம் இனம் எல்லாம் அழிந்து ஒரு சத்திய பூமியாக ஆக்கப் போகிறோம், லஞ்சம் லாவண்யம் எல்லாம் அழிந்து மது விலக்கு ஏற்பட்டு இந்த பூமியிலே தேனாரும் பாலாரும் அமுதமும் கலந்து நடக்கும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே எந்த தவறும் நடக்காது, காவல்துறை புண்ணியத்துறையாக மாறிவிடும், மீதி இருக்கக்கூடிய 54 டிபார்ட்மெண்ட்ஸும் அப்படியே ஒரு புது பொலிவான இந்தியாவிற்கே நம்பர் 1 பரிசுத்த, அது ரொம்ப முக்கியமானது, பரிசுத்த பரிபூரண சக்தி யுகமாக மாறி ஒரு அலுவலகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னு சொன்னால், அப்படி நுழைஞ்ச உடனே அங்கே இருக்க ரிசப்ஷன் கூட்டி போய் கலெக்டரை பார்க்கணும் அப்படின்னா, அப்படியே கூட்டி கொண்டு போய் கலெக்டர்கிட்ட உட்கார வச்சு, கலெக்டர் உட்காந்து, அல்லது அதற்கு இருக்க அதிகாரிகள்லாம் சாதாரண ஒன்று சார், அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே புத்தர் மாதிரி மாறிடுவாங்க, அப்படியே விவேகானந்தர் மாதிரி மாறிடுவாங்க, அப்படியே தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் யாரெல்லாம் உதவி செய்யலாம்னு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அரசியலாக மாற்றப் போகிறோம் என்று சொல்வது மாதிரி ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களோ, யார் இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை கலட்டி விட்டு அவங்க வரப்போகிறோம்னு சொன்னாங்களோ, அவங்க ஏற்கனவே இருந்து எப்படி மாட்டிக்கிட்டு மறுபடியும் எதுலையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் மறந்து உடனே வந்தவுடனே மக்கள் இவங்க வந்தவுடனே ஒரே நாள் 54 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை, கல்வித்துறையா, நிர்வாகத்துறையா, வருவாய்த்துறையா, பதிவுத்துறையா, நீதித்துறையா, காவல்துறையா, அப்படியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அப்படியே இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்த ஆட்சியை இப்போ இந்த ஆட்சியை கலட்டி விட்டுட்டு அடுத்த ஆட்சி வந்துடுறாங்க. அதில் எப்படி வர்றாங்க, இவங்க தனியாக இருக்குன்னு இருக்காங்க. இப்போ இருக்க ஆட்சியாளர் நாங்கள் தான் முதலமைச்சராக இருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ வரப்போகிறவங்கன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு இது ஒவ்வொருத்தரும் நான் அரசியலை விமர்சனம் பண்ணலை. அதில் ஒரு 10 பார்ட்டியில் எப்படின்னா கூட்டணி ஆட்சியில் இதில் 4 மினிஸ்டர், அதில் 3 மினிஸ்டர், இதில் 2 மினிஸ்டர் எல்லாம் சேர்ந்து அப்புறம் முதலமைச்சர் ஒருத்தர். அப்புறம் இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கல மற்ற ஸ்டேட்லாம், அவருக்கு 2.5 வருஷம் இவங்க இப்படியெல்லாம் முடித்த உடனே ஃபஸ்ட்டு டே டோட்டல் டிபார்ட்மெண்ட்டு, உதாரணமாக தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்களும் அப்படியே அப்பா இனி வரக்கூடிய ஆட்சியில் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காமல் நம்ம வாழ்ந்துருவோம், அதை உடனே இவர் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் மாதிரி அடைச்சிருவார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் அவர் லஞ்சத்தை மாற்றி போடுவேன்னு சொல்லலாம், ஆனால் 54 டிபார்ட்மெண்ட்டு தான் லஞ்சத்துக்குள்ளே இருக்குது, A to Z. அதில் யாரோ 10 பேர் 5 பேர் உலகத்தில் அப்படியே கடவுளோடு இணைஞ்சு ஐக்கியமாகி பைசா வாங்காமல் இருக்காங்க. 98% உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எந்த டிபார்ட்மெண்ட்னாலும், ஏன் அலச விரும்பல, மருத்துவத்துறை எல்லாத்தையும் தொட்டு உள்ளே போனீங்கன்னா காசு தான் சார். உங்கள் நிலத்தை உங்களுக்கு போட வேண்டிய நிலத்தை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நீங்கள் திரும்பி வாங்கணும்னா காசு.
அது சும்மா அந்த போட்டு கொடுக்குறாருல யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் ரொம்ப விளம்பரமாக பேசுவேன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. போட்டு கொடுக்குறாருல, அவர் கேட்குறாரு, சார் செலவுக்கு சார். என்ன செலவுக்கு? மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு மேலருங்களுக்கெல்லாம் கொடுத்தா தானே சார் நான் ஆர்டர் வாங்கி கையில் கொடுக்க முடியும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் சொல்லலை, நானும் அனுபவப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன். இப்போ இது நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதை தீர்க்கிறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்க? நீ என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்த உடனே இத்தனை 1000 கோடி சொத்துள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை தமிழ்நாட்டை பிடித்து விட வேண்டும். இத்தனை லட்சக்கணக்கான டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற மனிதன்லாம் என் கீழ்னால் பின்னால் வரணும். அப்புறம் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, டெண்டர் இருக்குது, அதெல்லாம் விடுங்க. ஒரு மனிதன் கூட உங்களுக்கு அமைதியாக பொய் இல்லாமல் வாழ முடியாத சூழலை உருவாக்கி வைத்த அரசுகளை நீங்கள் நிறுத்திட்டு மறுபடியும் நீங்கள் வந்தவொடனே ஒரே நாளில் மாற்றி போடுவீங்களா 5 வருஷத்தில்? இப்போ 5 வருஷம் போச்சே, அது பூரா எப்படி மறுபடியும் கணக்கு வருதுன்னா 5ஆவது வருஷத்துக்குரிய ஓட்டு வாங்கத்தான். இப்போ நான் சொல்ல விஷயம் எல்லாத்துக்கும் தெரியாமலாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, அந்த நாட்டை பிடிக்கணும். ஏன் நாட்டையே பிடிக்க வேணாம்? நீ இப்போ காசு வச்சுருக்கீங்கல்ல எல்லாரும், நீங்கள் 5 வருஷம் வேலை பாருங்கள், இந்த மாதிரி சமூக சேவை செய்யுங்க. உங்களுக்கு என்ன பட்னியாவாக இருக்கீங்க? இந்த சொல்கிற கட்சி தலைவர் யாராவது தனிப்பட்ட முறையில் அவருடைய ப்ராப்பர்ட்டி இவ்வளவு தான் வச்சுருக்கதே சொல்ல வேணாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சார் இவர் இப்படி படிக்க வைக்கிறார், இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கார், தனி மனிதனாக செய்கிறான் சொந்த காசை வச்சு. இப்போ நீங்கள் ஏதாச்சும் செஞ்சு 5 வருஷம் என்ன சார் அவர் சொந்த காசுலே இப்படி பண்ணாரே, நிச்சயமாக அரசாங்கம் இவர் கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி போடுறது, அதுக்கு ஒரு சமாளிப்பு பண்ணுறது, அப்புறம் ஏதாச்சும் ஒரு இனத்தை சொல்கிறது, அப்புறம் அந்த தேசியம்ன்றது இந்த தேசியம்ன்றது. நீங்கள் மானுடமாக இயங்குவதற்கு எந்த தேசியமும் வேணாம். நல்ல கண்ணு இருக்காருன்னு சொல்கிறோம்ல, ஒருத்தர் ஏதோ சொல்கிறோம்ல, இது மாதிரி தனி மனித ஒழுக்கம் இல்லாத பேச்சை பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் அது பர்சனலா? என்ன பர்சனலு? உலகத்தில் ஒரு தலைவனாக இருக்கவன் 1,00,000 மடங்கு தனி மனித ஒழுக்கமாக இருந்தால்தான் அவன் தலைவனாகவே இருக்க முடியும். ஒரு மார்ட்டின் லூதர் கிங்காக இருந்தாலும் சரி, டாக்டர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, லால் பகதூர் சாஸ்திரியாக இருந்தாலும் சரி, காந்திஜியாக இருந்தாலும் சரி, ஏதோ சில விஷயங்களில் சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுக்கலாம். தனி மனித ஒழுக்கம் என்பதை வள்ளுவன் சொல்லியிருக்க ஒரு ஒழுக்கமாச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எங்களுக்கு எந்த கட்சிக்கு எதுவும் கொடுக்க வேணாம். ஒரு தனி மனிதனாக லேமனக்கு அப்பா நீங்கள் ஏதாச்சும் பணம் வச்சுருக்கீங்க நாங்கள் வர்றோமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனி மனித ஒழுக்கத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க. ஆனால் ஆன்மீகவாதிகள் எவனாச்சும் தனி மனித ஒழுக்கம்னு ஆயிடுச்சுன்னா அதை போட்டு இழுத்து அவனை கொலை பண்ணி முடிக்கிறீங்கல்ல, அவன் ஓடி போயிடுறான். தனி மனித ஒழுக்கமே இல்லை என்று நிரூபிச்சாச்சு. எல்லாத்துக்கும் கேஸ் இருக்குன்றீங்க, ஊழல் இருக்குன்றீங்க, எல்லாத்துக்கும் கேஸ் போட்டிருக்காங்கன்றீங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சாச்சுன்றீங்க. சார் நீங்கள் பாலியல் தனி மனித ஒழுக்கம் இல்லை, கொள்ளையடித்து இத்தனை லட்சம் கோடிகளை ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கீங்க இல்லையா, வச்சுருக்காங்கல்ல. இவங்க தான் இந்த ஆட்சிக்கு மறுபடியும், ஏன்னா உங்களுக்கு கார் இருக்குது, பணம் இருக்குது. நாங்கள் கொடுத்தா 1000 கொடுத்தா வாங்கிக்கிறவங்க இருக்காங்க, 2000 கொடுத்தா வாங்குறவங்க, 500 கொடுத்தா வாங்குறவங்க இருக்காங்க, 200 கொடுத்தா வாங்குறவங்க இருக்காங்க. உங்களுடைய எண்ணமெல்லாம் அரசியல்வாதி இவ்வளவு அடைஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு நாள் ஐடியா வந்திருக்கா? இவ்வளவு சொத்து அடைஞ்சிங்கல்ல, இந்த சொத்துக்களெல்லாம் யார் எப்படி சம்பாரிச்சிங்க மட்டும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்து பாருங்கள். மற்ற மெடிடேஷன்லாம் விட்டுருங்க. 1/2 hour இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் சொல்கிறது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் சொல்கிறேன். சரி, சாக போகிறது வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணும் சொத்து? பிரிச்சுக்கோங்க. பாதி சொத்தை எடுத்துக்கங்க. பாதி சொத்தை நீங்கள் அக்கௌண்ட்டு கூட கொடுக்க வேணாம்.
அந்த பாதி சொத்துலேருந்து சேரிட்டபிள் பண்ணுங்க. 5 வருஷம் பண்ணுங்க. ஏப்பா 5வது வருஷத்தில் வந்துட்டான்னா நீங்கள் முதலமைச்சராக? நீங்கள் முதலமைச்சராக வர்ற நோக்கமெல்லாம் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தும் மொத்த பணமும் மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அதுதான் வர்றீங்க. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் வந்தோடனே உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வேண்டிய ஆள் பூரா சீஃப் செக்ரட்டரிலேருந்து கடைசி வரைக்கும் போட்டுக்குருவீங்க, A to Z. அதில் யாரோ ஒரு சில தலைமைச் செயலாளர்கள் ஒழுக்கமாக இருந்து வெளியே போயிடுறாங்க. மற்ற எல்லாமே யார்? அதனால் நீங்கள் மாற்றி போடுவேன், அப்புறம் தேர்தல் அறிக்கை கொடுத்து போடுவேன். இது பூரா என்ன ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் 100 அல்ல 1000% எல்லா பயலும் எல்லா தப்பானவங்களும் தான் மறுபடியும் இருக்கான். நம்ம ஒன்றும் செய்ய முடியலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் மாதிரி எதை செஞ்சும் ஜெயிச்சு போடுவோம்னு வரல, எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதில்ல. நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, அரசியல்வாதிகள்லாம் தெரியாமையெல்லாம் நீங்கள் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டால் இந்த கூட்டணி அந்த கூட்டணி, அப்படி போட்டால் இப்படி கூட்டணி, இப்படி போட்டால் அப்படி கூட்டணி, இது இருந்து அரித்மெட்டிக் கூட்டணி கொடுமையாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதற்கு காலம் வரும்னே சொல்லலை. எவனும் வருமென்றவன் என்னையை பொறுத்தவரை 10 வருஷம் நிரூபிக்கணும். இப்போ ஒரு நடிகர் வர்றாருன்னா 5 வருஷம் நீ நிரூபிச்சிரு, வெயிட். நாங்கள் 2026 என்ன கலந்துக்கிற, ஒரு 4 வருஷம் வளைவேன், நீ செத்து போக மாட்டீங்கல்ல. நம்ம உங்களுக்கு இருக்க சொத்துக்கு 4 வருஷம் உழைங்க சார். இதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இதை செஞ்சேன் பூரா பேப்பர் எழுதிடுவாங்களே. அந்த இமேஜை கிரியேட் பண்ணி, ரெண்டாவது உங்கள் அரசியல்வாதிகள் என்ன ஆற்றல் இருக்குது, என்ன அறிவு இருக்குது, 100% மானுடத்தோடு இந்த சமூகத்தை காப்பாற்றுவீங்கன்றதுக்கு நிரூபிக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? அதெல்லாம் செஞ்சால் தான் முடியும். அவசரப்பட்டு அரசியல் வர்றவங்களாம் மாட்டிக்கிறவங்க.